ஒரு சிறிய கிராமத்துல சாலையிலிருந்து சற்று ஒதுங்கிய ஒரு மண் ரோடு. அந்த ரோடின் கடைசியில ஒரு ஓடு வீடு. அந்த வீட்டுல ஒரு விளக்கு. அந்த விளக்கு கீழே ஒரு இளைஞன், முருகன். அவன் கண்ணுல கனவில்ல, கண்ணுக்கு கீழே களைப்பு மட்டும். அப்பாவின் தோல்வி, மகனின் சுமை. ஒரு காலத்துல அப்பா சொந்த நிலம் வைத்திருந்தவர். மழை பொய்ச்சு, வட்டி ஏறிச்சு, வங்கி வாசல், பணம் கேட்டு நின்ற மனிதர்கள். ஒரு நாள் இரவு அப்பா சொன்னார், முருகா, இந்த மண்ணு இனி நம்மதில்லடா. அந்த வார்த்தை முருகன் நெஞ்சுக்குள்ள இடம் பிடிச்சு உட்கார்ந்தது. அடுத்த வருடம் அப்பா போயிட்டார். அப்பா போன நாள்ல வீட்டுல சத்தம் இல்ல, மௌனம் மட்டும். படிப்பு நிறுத்தப்பட்ட கனவு. 10ஆம் வகுப்பு முடிக்கணும்னு முருகனுக்கு ஆசை. ஆனா கையில புத்தகம் இல்ல, வீட்டுல சாப்பாடு இல்ல. அம்மா சொன்னாங்க, படிச்சிருந்தா நல்லதுதான், ஆனா இப்போ வீட்டை முதல்ல காப்பாத்தணும். அந்த நாள் முருகன் பள்ளி பைய ஒரு மூலையில் வைத்தான். திரும்ப எடுத்ததே இல்லை. சந்தையில் பார்த்த ஒரு உண்மை. வாரச்சந்தை. வெயிலில் வியர்த்து நின்ற விவசாயிகள். சாக்கு மூட்டைகள்ல உலர் மிளகாய். ஒரு விவசாயி சொன்னார், கிலோ 18 ரூபாய்க்கு கூட எடுக்க மாட்டேங்கிறாங்கப்பா. அதே சந்தையின் அடுத்த தெருவுல ஒரு மளிகை கடை. மிளகாய் தூள் கிலோ 120 ரூபாய். முருகன் மனசு அந்த இடத்துல நின்னு போச்சு. இந்த மிளகாய் இதேதானே? முதல் முடிவு, முதல் தியாகம். அந்த இரவு முருகன் தூங்கல. அம்மா காதுல மெதுவா சொன்னான், அம்மா, நாமே அரைச்சு வித்தா என்ன? அம்மா பதில் சொல்லல. மறுநாள் அம்மா மூக்குத்தி அடகு கடையில. முருகன் கண்களில் கண்ணீர், அம்மா முகத்தில் நம்பிக்கை. கை வலிக்கும் உழைப்பு. பழைய அரைக்கும் இயந்திரம். சத்தம் அதிகம், வேகம் குறைவு. மிளகாய் சுத்தம் பண்ணும்போது கை எரியும், கண் எரியும், மூச்சு அடையும். ஆனா முருகன் நிறுத்தல. அம்மா சொல்லுவாங்க, காரம் கண்ணுல போனா தண்ணீர் வரும், ஆனா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் வரணும். மறுப்புகளின் வரிசை. முதல் நாள் 3 கிலோ தூள். பேப்பர்ல மடிச்சு சைக்கிள்ல ஏற்றி கடை கடையா போனான். இல்லப்பா, பின்னாடி வாங்க, இப்போ வேண்டாம். ஒரு கடைக்காரன் தூளை தூக்கி முகர்ந்து பார்த்து சொன்னான், இது எவ்வளவு நாள் நிலைக்கும்? அந்த வார்த்தை முருகனை உடைத்தது. தரம்தான் உயிர். அந்த ராத்திரி முருகன் முடிவு பண்ணான். கல் இல்ல, கலர் இல்ல, கலவை இல்ல. அம்மா சொன்னாங்க, மகனே, நம்ம பேர் போடுறோம், அதுக்கு துரோகம் செய்யக்கூடாது. மெதுவான மாற்றம். சுத்தமாக எதுவும் கலப்படம் செய்யாமல் அரைத்து தூளாக்கி 100 கிராம் பக்கெட்டுகளாக தயார் செய்து உண்மையும் நேர்மையுமாக பேசி அக்கம் பக்கம் சொந்தங்கள் என்று விற்பனை செய்தான். சில நாட்கள் வீடு வீடாக விற்பனை செய்தான். பிறகு அழகான முறையில் பாக்கெட் செய்து தானே உருவாக்கிய லேபிளும் ஒட்டி கடை கடையாக ஏறி வாங்க மறுப்பவர்களிடம், இப்போ கொஞ்சமாக வைத்துவிட்டு போகிறேன், காசு அப்புறம் தாங்க, இல்லைனா நான் திரும்ப எடுத்துக்கொறேன்னு சொல்லி வியாபாரத்தை துவங்கினான். ஒரு கடை, ஒரு வாய்ப்பு. ஒரு வாரம் கழிச்சு அதே கடைக்காரன் சொன்னான், முருகா, இன்னும் 5 கிலோ கொண்டு வா. அந்த வார்த்தை முருகனுக்கு உலகமே கிடைத்த மாதிரி. இன்று 15 வருடம் கழிச்சு அதே கிராமம், அதே மண். ஆனா இப்போ ஒரு சிறிய தொழிற்சாலை. அப்பா நிலம் போன இடத்துல முருகன் கட்டின உழைப்பின் வீடு. பாக்கெட்ல ஒரு வரி, காரம் மட்டுமில்ல, நம்பிக்கையும். முருகன் சொன்ன கடைசி வார்த்தை, வறுமை நம்மை எரிக்கும், அதே எரிப்பு சரியான பாதையில் நம்மை உயர்த்தும். இதுபோல் இந்த கதையை உந்துகோலாக எடுத்து நீங்களும் முன்னுக்கு வாங்க. ஏதேனும் உதவிகள் தேவை என்றால் பொருட்கள் வாங்க விற்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அழையுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.